ஹாய்டாம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரு கணவர் வந்து தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக வெளிநாட்டு போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு போகும்போது தன் மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. அந்த மனைவியானவள் தன் குழந்தைய நல்லபடியாக கவனிச்சுக்கணும். கணவனுக்கும் அன்பா அரவணைப்பா 4 வார்த்தைகள் பேசணும். அது அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ளணும். தூர தேசத்தில் இருக்க கணவருக்கு தெரியும், தன் மனைவி வந்து தன் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு அவர் கடினமாக உழைச்சிட்டு இருப்பார். தன் குடும்பத்திற்காக கடினமாக உழைச்சிட்டு இருப்பார் தூர தேசத்தில். அப்படி இருக்கும்போது மனைவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் பிள்ளையை வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து கணவன் வந்து வெளி தேசத்துலேருந்து வராரு. தூர தேசத்துலேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது மனைவியானவள் எப்படி ட்ரீட் பண்ணணும் கணவனை, வந்தோடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு நல்லா தலைவாரி முகம் கழுவி குளித்து அதாவது ரெடி ஆகிட்டு ஒரு கணவன் வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பார்க்கும்போது தம் பிள்ளையும் நல்லபடியாக வச்சுருக்கணும், அப்படி இருக்கணும். அதுதான் வந்து கணவன் வரும்போது பார்க்கும்போது மனைவியை பார்த்து சந்தோஷப்படுவார். இதே அந்த கணவன் தூரதேசத்துலேருந்து வரும்பொழுது அவர் அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு தலைவிரி கோலமாக வச்சுக்கிட்டு தலை பாராமல் ஏதோ ஒரு கொண்டைகிட்ட போட்டுட்டு தன் குழந்தைங்கள அசிங்கமாக விட்டுட்டு அழுக்கு துணியோடு விட்டுருந்தா அந்த தேசத்துலேருந்து வர்ற கணவன் வந்து என்ன பண்ணுவார்? அவர் அதை பார்த்து பரவாயில்ல, நீ இப்படி வச்சுருக்க குழந்தைய, நீயும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அதே மாதிரி அந்த பெண் வந்த உடனே கணவரை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கணும். எப்படி இருந்துச்சு பிரயாணம், எப்படி இருந்துச்சுன்னு நலம் விசாரிக்கணும். அதை விட்டுட்டு வந்த உடனே ஒரு கணவர்கிட்ட எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், அது செஞ்சிடலாம், இது செஞ்சிடலான்னு சொன்னால் ஒரு கணவருக்கு வந்த உடனே எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ல. எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம தொடரலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது தன் கணவர் வந்த உடனே அந்த பணத்தை கேட்டு வாங்கி அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற ஒரு மனைவி இருந்தா, அப்போ அந்த கணவருக்கு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கணவனுடைய உழைப்பை பார்க்காம அவர் சம்பாரிச்சு எடுத்துகிட்டு வந்த பணத்தை மட்டும் எப்படி பார்க்குறாலோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் இருக்குது. நம்ம கணவர் மாதிரி தான் இப்போது, அதாவது மணவாளன்னு சொல்லுவாங்க ஆண்டவரை, கர்த்தரை. சரிங்களா? இப்போ நமக்காக அவர் வந்து தூர தேசத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்காரு, பிரயாசப்பட்டுட்ருக்காரு, பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இந்த வருஷம் விட்டுருங்க, அதாவது பிதா சொல்கிறாரு, இந்த மரம் எதுக்கு வேஸ்ட்டாக கனி கொடுக்காமல் இருக்குது, இதை வெட்டின்னா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்து பேசுகிறாரு, பிதாவினிடத்தில் பேசி பரிந்து பேசி நமக்காக, இல்லை நான் அதை கொத்தி உரம் போடுறேன், இந்த வருஷம் கனி கொடுக்கலன்னா நீங்கள் வெட்டிடுங்க, அடுத்த வருஷம் கனி கொடுக்கலன்னா நீங்கள் அதை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்காக ஒவ்வொரு தடவையும் பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட தேவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெறும் பணத்தை மட்டும் தான் பார்க்குறோம். இப்படிப்பட்ட மணவாளனை விட்டுட்டு நம்ம கையில் அவர் கொண்டு வந்த பணத்தை மட்டும்தான் பார்க்குறோம். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம பணம் அப்படிங்கிறது ஒரு விக்கிரகம் மாதிரி, அதாவது உயிர் இல்லாத ஒன்று, ஆனால் அதுக்கு மதிப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிலைக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு கிடையாதுங்க. நம்ம வந்து உண்மையான தேவனை மட்டும் தான் பார்க்கணும். தேவனை வந்து ஒரு உருவத்தில் நம்ம வடித்து வச்சிட முடியாது. அவர் அதான் சொல்லுவாங்க பாருங்க, காற்றுல கலந்துருக்காரு கர்த்தர். நம்ம ஒரு செகண்டு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அத்தனையும் பார்த்துட்ருக்காரு. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிட்டா அவர் கண்டிப்பாக வருவார். நீங்கள் எந்த இடத்துல வேணா இருங்க. பைபிளில் ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த வாரம் எங்களுக்கு ஒரு பைபிளில் வந்து ஒரு செய்தி கொடுத்தாரு எங்கள் பாஸ்டர். அதை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஆகார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆபிரகாமுடைய மனைவினா அவங்க அடிமை பெண்ணாக இருந்து முதல் மனைவிக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆகார் அப்படிங்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி இருந்து ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல் மனைவியை வந்து அற்பமாக நினைக்கிறாங்க, அசால்ட்டாக அப்படி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது இதை போய் வந்து சாரல் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரஹாம் கிட்ட சொல்லும்போது என்னை இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படி சொல்லும்போது ஆகாரை என்ன பண்ணுறாருன்னா, ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் வந்து துருத்தியில், அதாவது துருத்தி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு வாட்டர் கேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது தோலில் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க, தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போகிற ஒரு இதுன்னு சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு கிளியராக தெரியல. சரிங்களா? அதில் வந்து தண்ணியும் அப்பமும் கொடுத்துட்டு, அப்போன்றது நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி, இன்றைக்கி சாப்பிட்ற நம்ம சாப்பாடு மாதிரி அன்றைக்கி அப்போ வந்து கொடுத்து அனுப்பி விட்டுடுறாரு. அனுப்பி விடும்போது இந்த ஆகார் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு ஒரு இடத்துல வனாந்திர வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியெல்லாம் காலி ஆகிடுது, அப்பமும் காலி ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தை சாகிறத பார்க்க விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய அந்த இதில் அந்த பாலைவனம் வச்சுக்கலாம், அந்த இடத்துல போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூரம் அம்பு பாயிற தூரத்தில் போய் உட்காந்துடுறாங்க, அழுகுறாங்க, சத்தமிட்டு அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து ஆகார்கிட்ட பேசுகிறாரு. ஆகாரே என்ன ஆச்சு உனக்கு,
அதாவது பிள்ளை இருக்கிற இடத்துல அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஒரு விஷயத்தை வச்சு பாருங்கள், ஆண்டவர் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துல வேணா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேணா இருக்க, ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது மதத்துக்காக நான் போடுற விஷயம் இல்லை. ஆண்டவர் உண்மையானவர்னு ருசிச்சு பாருங்கள். ருசிச்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. நான் மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எதுவுமே பேச வரல. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நீங்கள் மாறினாலும் மாறுங்க, மாறாட்டி அது அவருடைய சித்தம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் இவ்வளோ வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களை வந்து உடைக்கிற வார்த்தையாக இருக்காது. உங்களை வந்து ஒட்ட வைக்கிற வார்த்தையாகவும், உங்களுக்கு தவறு செஞ்சால் உணர்த்துகிற வார்த்தையாகவும் தான் இருக்கும் கர்த்தர்கிட்ட. அவர் அதே போல தான் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பணத்தை பார்க்குற மாதிரி ஆண்டவரை பார்க்காதீங்க. அது விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலை. அது உயிரற்ற ஒன்று. அதுக்கிட்ட நீங்கள் மதிப்பு இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதுக்கு மதிப்பு இருந்தாலும் அதை விட அற்புதம் செய்கிற ஒரு பெரியவர், உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர், உன்னதமானவர் கர்த்தர் ஒருத்தர் இருக்கார். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்காக செய்வார். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது மதத்துக்காக போடுற வீடியோ கிடையாது. ஏன்னா மதம் ஒன்று தான், மனுஷன்தான் பிரித்தான். இது எல்லாத்தையுமே நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இது மனுஷன்தான் தன்னுடைய சுயநலத்துக்காக பிரித்தான். ஆண்டவர் என்றைக்குமே பிரிக்கவே இல்லை. அதனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கர்த்தர் இடத்துல உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். பாய்.